அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, வீட்டில் சிவன் படம், சிவலிங்கம் வைத்திருப்பவர்கள் மட்டும் இந்த ஆடியோவை முழுமையாக கேட்டு கண்டிப்பாக இந்த ஆடியோவில் சொல்லியுள்ளதை செய்ய வேண்டும். ஆனி உத்திர நாளில் இல்லை என்றால் நிச்சயம் சிவன் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். ஆனி உத்திரம் அப்படிங்கிறது நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யக்கூடிய புனிதமான ஒரு நாள். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் நடராஜருக்கு வருடத்துக்கு 6 முறை தான் சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். அப்பேற்பட்ட நாளில் ஒரு நாள் தான் ஆனி மாதத்தில் உத்திர நட்சத்திரம் சேரும் இந்த புனிதமான நாள். இந்த நாளில் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு போயிட்டு அதிகாலையில் நடக்கும் அபிஷேகத்தை பார்த்து சிவ தரிசனம் பார்க்க முடிஞ்சால் பாருங்கள். அதைத்தான் ஆனி உத்திர தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா பரவாயில்ல, உங்கள் வீட்டில் எளிமையாக வழிபாடு செய்யுங்க. இந்த வழிபாடு எப்படி செய்யணும்னு அடுத்த பதிவில் ரொம்ப தெளிவாக எளிமையாக சொல்ல போகிறேன். வழிபாடு செய்ய முடியாதவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது சொல்ல போகிறேன். இந்த பதிவில் வீட்டில் சிவன் சிலை, சிவன் படம், சிவன் சிலைனா ஸ்படிகலிங்கம் உட்பட வேறு எந்த லிங்க ரூபங்கள் இருந்தாலும் சரி, சிவன் சிலையாக இருந்தாலும் சரி, பானலிங்கம் வச்சிருந்தாலும் சரி, சிவன் படம் வச்சிருந்தாலும் சரி, நான் சொல்கிறத ஆனி உத்திர நாளில் செய்யணும். இந்த ஆண்டு ஆனி உத்திரம் என்னைக்கு வருது? 22/6/2026 ஆனி 8 திங்கட்கிழமை, சோமவாரத்தில் வரும் ஆனி உத்திரம். ரொம்ப புனிதமான நாள். என்ன செய்றீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு நமது வீட்டில் இருக்கக்கூடிய சிவன் சிலை மற்றும் ஸ்படிகலிங்கம் மற்றும் பானலிங்கத்துக்கு திருமஞ்சன பொடியில் அபிஷேகம் செய்ய வேண்டும். திருமஞ்சன பொடின்னு உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடையில் போய் கேளுங்க. எல்லா ஊர்லேயும் எல்லா கடையிலையும் அது கிடைக்கும். திருமஞ்சன பொடி வாங்கிக்கோங்க. ஒருவேளை திருமஞ்சன பொடி உங்கள் ஊரில் கிடைக்கல அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் கேட்டு வாங்கிக்கோங்க. சரிங்களா? வாங்கி முந்தின நாளே வீட்டில் வச்சுட்டு 22ஆம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு பானலிங்கத்துக்கு அல்லது சிவலிங்கத்துக்கு அல்லது சிவன் சிலைக்கு திருமஞ்சன பொடி அபிஷேகம் அல்லது கஸ்தூரி மஞ்சள் பொடியால் அபிஷேகம் செய்து தூபதீபம் காட்டி ஈசனை வணங்குங்கள். சிவன் அருளாசிகளை வழங்குவார் என்பதில் மாற்று கருத்தில்லை. லிங்கமும் இல்லை, சிவன் சிலையும் இல்லை, சிவன் படம் மட்டும் வச்சிருக்கவங்க என்ன செய்றீங்கன்னா, திருமஞ்சன பொடி அல்லது கஸ்தூரி மஞ்சள் வாங்கிட்டு ஒரு சின்ன தட்டில் அதை பரப்புங்க. பரப்பி அதுக்கு மேலே ஒரு விளக்கு வைங்க. அந்த விளக்கு சிவன் படத்துக்கு முன்பாக வைத்து அந்த விளக்குல நமது கைலாசா தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றுங்கள் அல்லது நெய் ஊற்றிக்கொள்ளுங்கள். தீபம் ஏற்றி சிவன் படத்துக்கு முன்னால் வச்சிருங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குறைஞ்சது ஒரு 1 மணி நேரம் இந்த விளக்கு எரிய வேண்டும். படம் வச்சிருக்கவங்க இப்படி செய்யுங்க, லிங்கம் வச்சிருக்கவங்க அப்படி செய்யுங்க. ரெண்டுமே வச்சிருக்கவங்க ரெண்டுமே செய்யலாம், எந்த தவறும் கிடையாது. ஆனால் செய்யாமல் விட்டுறாதீங்க. சூழ்நிலையின் காரணமாக உங்களால் செய்ய முடியலன்னா வீட்டில் இருக்க யாராச்சும் ஒருத்தரை செய்ய சொல்லுங்க. வருடத்தில் மிக மிக முக்கியமான ஒரு நாள் சிவபக்தர்களுக்கு இந்த ஆனி உத்திர நன்னாள். எனவே ஜூன் 22ஆம் தேதி இதை யாரும் தவறவிட்டு விட வேண்டாம் என்றும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த ஒரு 10 குடும்பங்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கிறேன். இப்படி ஒவ்வொரு தகவலும் உங்களுக்காக பார்த்து வழங்கி கொண்டிருக்கும் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்பு சொந்தங்களே, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது காரிய சித்தி எந்திரம். நம்ம அறக்கட்டளையின் சார்பாக ஒவ்வொரு பௌர்ணமியின் போதும் இனி ஒவ்வொரு மகா ஹோமம் நடத்த போகிறோம். அதுக்காக பௌர்ணமி மகா ஸ்பூரண ஹோம சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை உருவாக்கியிருக்கோம். இந்த மாதம் 29ஆம் தேதி 29/6/2026 பௌர்ணமி நாள், அதுவும் சோமவாரத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் எங்களது அறக்கட்டளையின் சார்பாக சத்திய நாராயணருக்கு மகா ஆகர்ஷ்ண ஹோமம் நடைபெற உள்ளது. இந்த ஹோமத்தில் உங்கள் குடும்பத்தாரின் பெயர், ராசி, நட்சத்திரம் எல்லாம் சொல்லி சங்கல்பம் பண்ணி உங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒரே ஒரு பிரார்த்தனையும் யாகத்தில் சத்தியநாராயணனிடம் சேர்த்து அந்த பிரார்த்தனை விரைவில் நடந்தேற காரி சித்தி எந்திரம் ஹோமத்தில் வைத்து உயிரூட்டி விபூதி பிரசாதத்தோட தரப்போறேன். இதற்கு கட்டணம் எவ்வளவு அப்படின்னு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தெளிவாக கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி ஹோமம் நடக்கும். நேரடியாக கலந்துக்க விருப்பப்படுறவங்களும் நேரடியாக குடும்பத்தோடு கலந்துக்கலாம். இந்த மாத சத்தியநாராயணர் பௌர்ணமி ஹோம காரி சித்தி எந்திர பிரசாதம் வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.